The Best Director Award goes to Sundar for Save Maya. நான் தான் சுந்தர். கதை சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அதுதான் என் தொழிலே. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கற்பனை இல்லை, என் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முகவரி இல்லாத முகங்களில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அன்னைக்கு எனக்கு இருந்ததெல்லாம் ஒரே கனவு தான். உலகம் என்ன மறந்தாலும் நான் சொன்ன கதைகளை மட்டும் மறக்கவே கூடாது. இப்போ எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பயணத்தோட ஆரம்பம் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வாழ்க்கடா இது. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது சலூன் கடை வச்சு பொழைச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் சந்தோஷமாவது இருந்திருப்பேன். டே மது, ஏன்டா இந்த விபரீத முடிவு? இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிங்கிறாங்களே, அதிலெல்லாம் வேலை தெரியல உன் ஆஃபீஸில்? டே, கட்டிங் எட்ஜும் இல்லை, ஒரு கன்றாவியும் இல்லை, நாய் மாதிரி வேலை வாங்குறான்டா என் மேனேஜரு. இவன் போதையில் பேசலைங்க, இவன் மேனேஜர் நிஜமாவே ஒரு, நீங்களே பாருங்க சார். ஒரு half a day. ஹலோ டார்லிங், 11 o'clock தானே ஆகுது, அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டியா? வெரி குட். எஸ், நோ கேரட்டை கத்தியால் தான் வெட்டணும், கடிச்செல்லாம் துப்பக்கூடாது. டோன்ட் வரி, ஐ கம் ஹோம் இமீடியட்லி அண்ட் டூ த குக்கிங். லவ் யூ. மது, half a day I have an leave. important client meeting right now. இந்த ஃபைல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி இமீடியட்டாக 2 hours எனக்கு அனுப்பிடுறீங்களா? கேட்ச் மை பாயிண்ட். டேய், உன்ன மாதிரி வெள்ளைக்காரனுக்கு வேலை பார்க்கறதுக்கு நான் டிக்கெட்ஸ் ஆகலாம்டா. சோஷியலிசம் தான்டா இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன். இந்த கேள்விக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கேள்விக்கும் இவன் பதில் இதுதான். 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன். தொடரே. நன்றி. ஐஐடி மேத்தமேட்டிக்ஸ் என்ன தம்பி, மேற்படிப்பா? என்ன கேட்டிங்கன்னா இந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றணும்னு சொல்லுவேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவன் தான் 12ஆம் கிளாஸ் படிக்கலான்னா 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன்லாம் எங்கே போவான்? 40க்கு மேலே வாங்கினா பாஸு, 40 கீழே வாங்கினா ஃபெயிலுங்கிற பாகுபாடில் எனக்கு உடன்பாடு கிடையாது. 90 மார்க் மேலே வாங்குறவனுக்கு தான் முதலிடம்னா 10 மார்க் கீழே வாங்கினவன்லாம் என்ன முட்டாளா? அந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் நான் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி நான் ஜனாதிபதிக்கு மனு போடுறேன். தொடரே, நீங்கள் இதில் ஒரு கையெழுத்து போடுவீங்களா? சார், இது ரேபானா ஃபாஸ்ட் ட்ராக்கா? இந்த நாட்டை திருத்தவே முடியாது. இன்ஃபேக்ட் கால் மார்க்ஸ் ஆல்சோ டீலிங் த சேம் ப்ராப்ளம் மச்சா. உன் கம்யூனிஸ்ட் கச்சேரியை மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. போதை எல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. என் மேனேஜர் டார்ச்சரே தேவலை. டே அர்ஜுன், இவன் என்னடா 5 அஜித் படத்தை அட் அ டைமில் பார்த்த மாதிரி கேராக நின்றுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை மச்சான், ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். சாரி. சாரியா? ஏன்டா சாரிலாம் கேட்குற? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், ஜாலியாக இருக்கலாமேன்னு. இதில் சோகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் தண்ணி அடிச்சிட்டு போய் வந்துடக்கூடாது. இதில் இது வேற. எதுடா? எனி ப்ராப்ளம்ஸ் வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் என்னடா, இவனை மாதிரி உனக்கு ஏதாவது மேனேஜர் பிரச்சனையா? டே, இந்த மேனேஜரை சாவ் அடிக்கணும்டா. கொஞ்சம் பொத்திரியா அர்ஜுன், நீ சொல்லு. இன்னைக்கு ரம்யாவோட 4th டெத் ஆனிவர்சரிடா. ஓ மை காட், ஐ எம் ரியலி சாரிடா. ரம்யா செத்து 4 வருஷம் ஆச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. டைம் ஒர்க்ஸ் இன் க்ரூவல் வேஸ் மச்சான். ஏய் ஜேம்ஸ், வாடா. ஆஃபீஸில் வேலைன்னு சொல்லி வரமாட்டியோன்னு நினச்சேன். ஹாய்டா. டேய், அன்பு, மது, அர்ஜுன் எல்லாரையும் மீட் பண்ணுறோம்னு சொன்னா எப்படி மிஸ் பண்ண முடியும்? நண்பேண்டா. தாஸ் கேபிட்டல் உனக்கு ஒன்று நான் ஃப்ரீயாக தரேன், பையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஐயோ வேண்டாப்பா வேண்டாம். ஆல்ரெடி என்கிட்ட நீ கொடுத்த 9 காப்பி இருக்கு. இதையும் சேர்த்தா தாஸ் கேபிட்டல் ஆயிடும். டே அன்பு, ரஷ்யாவுக்கு டாஸ் கேபிட்டலாக இருக்கலாம், ஆனால் டெல்லிக்கு இந்தியா தான் கேபிட்டல். என்னடா இவன் மட்டை ஆயிட்டான்? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 1 hour ஆச்சுடா. இவன் மேனேஜர் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் ஓட்கால காட்டிட்டான். அதான் இப்படி. சரி, என் சரக்கு எங்க?
என்னடா பாக்குற? எல்லாம் கிளாஸ் ஈக்குவாலிட்டி தான்டா. வா, சோஷியலிச சாகரத்தில் நீயும் கலந்துக்கோ. ஜேம்ஸ், இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கும் உனக்கு? இருக்கு அர்ஜுன். ரம்யா. How does it feel, James? It feels bad. You have absolutely no idea how it feels to me. அர்ஜுன், பழசை பற்றி இப்போ பேச வேண்டாமே. அர்ஜுன், உனக்கு ரம்யா ப்ரோஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தோம். அப்போ அந்த லெட்டர்? அந்த லெட்டர் நான் எழுதல உனக்கு நல்லா தெரியும். It was not my handwriting for one thing, and secondly, Arjun, we have had this conversation 100 times. உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலங்கிறது எனக்கு கஷ்டம் தான். Damn it, தூக்குல தூக்கிட்டா. என்னால I've not been able to sleep peacefully even for a single night for the past 4 years. வலிக்குதுடா, வலிக்குது. I wish நானும் அவ கூடயே தூக்குல தொங்கி இருக்கலாம்னு தோணுது. I don't want to live anymore. சாவணும்டா, நானும் அவ கூடயே செத்துருக்கலாம்னு தோணுது. டேய், நான் இங்கே உங்களை சண்டை போட கூப்பிடல. சாரி மச்சான். சரி, என்ன மேட்டர்னு சொல்லு. என்னடா, ஏதாவது ஃபிகராக கரெக்ட் பண்ணிட்டியா? டேய், அவனை அடிச்சு எழுப்புங்கடா முதல்ல. சொல்லுடா, என்ன நியூஸ்? வெல், எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து டைரக்ஷன் சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. புது டேரக்டர்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்களாம். பயங்கரம் மச்சான், நீ பெரிய டேரக்டராக வருவேன் எனக்கு அப்பவே தெரியும்டா. ஹோல்ட் ஆன் கைஸ், ஆக்சுவலி இந்த ஆஃபர் கன்ஃபார்ம் ஆகணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுக்கணுமா? டே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா. நான் வேணா என் மேனேஜர் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிட்டு வந்துடுறேன். அஃப்கோர்ஸ், எனக்கு உங்கள் எல்லாரோடைய ஹெல்ப்பும் வேணும் இந்த படம் எடுக்க. டேய், எனக்கு ஆக்டிக்கு சம்மந்தமே இல்லை. என்ன கதை சுந்தர்? ஆக்சுவலி ஒரு லவ் ட்ராஜடிடா. ஹீரோ ஹீரோயின் எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே ஏற்படுற லவ், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வருது, இந்த மாதிரி கதை போகுது. ஹே லவ்ஸா? அப்போ நம்ம குரூப்பில் ஹீரோ யாரு? நான் தானே. 6 மாதம் கற்றுக்கிட்டு வர போறியா? ஆக்சுவலாக அர்ஜுனை ஹீரோவாக போடலான்னு இருக்கேன்டா. நானா? எனி ப்ராப்ளம்? Nothing like that. லவ் ட்ராஜடின்னு சொன்னியே, படத்தோட கிளைமேக்ஸ் என்ன? ஏன் கேட்குற? சும்மா தான் சொல்லேன், just curious. அது வந்து ஹீரோ சூசைட் பண்ணிக்கிற மாதிரி படம் முடியுது. ஓகே, நானே ஹீரோவாக நினைக்கிறேன். கிரேட். அப்போது நீங்கள்லாம் Anything for you, மச்சான். சூப்பர்ரா. வேலையாக நாளைக்கு ஹீரோயின் ஆடிஷன் ஆரம்பிக்கிறோம். இதை பாருமா, இதுதான் டைலாக். காதலுங்கிறது ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி, ஆனால் நம்ம விஷயத்தில் அது ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி ஆயிடுச்சு. ஐ ஹேட் யூ அர்ஜுன். எங்க சொல்லு. காதலுங்கிறது ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி, அது நம்ம விஷயத்துல ஒரு என்ன சிரிப்பு? சிரிக்காத, நிறுத்து, பல்ல இழிக்காத, டைலாக சொல்லு. எமோஷனல் சீன் இது. காதலுங்கிறது ஒரு அழகான கம்பளி பூச்சி மாதிரி. என்னது? ஆனா நம்ம விஷயத்துல அது ஒரு அழகான பட்டாம்பூச்சி. ஐ ஹேட் யூ. காதல், லவ், காதல் கரெக்டா? அது நம்ம விஷயத்துல ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி ஆயிடுச்சு. ஐ ஹேட் யூ அர்ஜுன். ஐ ஹேட் யூ அர்ஜுன். அற எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அர்ஜுன், காதல்ங்கிறது ஒரு புள்ளத்தாச்சு மாதிரி. குழந்தை எப்போ பிறக்கும்னு யாருக்குமே தெரியாது. எந்த ஆஸ்பத்திரி நர்ஸ் பண்ணி செலக்டட்? Love happens only once, Arjun. I hate you. சார், ரொம்ப கியூட்டா இருக்காரு சார். இவர் எப்படி அறையிறது? ஐ ஹேட் யூ அர்ஜுன். சார், கதை என்ன சார்? என் கதை தானே, சோக கதை. குழந்தை எப்போ வெளில வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்படி போனா இந்த படம் வெளில வராது. I hate you, Arjun. கம்பளி பூச்சி, கரப்பாம்பூச்சி, புள்ள தச்சு நாசமா போச்சு. இந்த ஒரு டைலாக் சொல்ல ஒரு பொண்ணு கூட இல்லையா நாட்டுல? Excuse me, sir. யாருமா அது? வா வா. டேய், இதை தவிர இந்த சீன் கிடைக்கல உனக்கு ஆடிஷன் பண்ண? டேய், படத்துலயே இதாண்டா முக்கியமான சீன். பயங்கர இம்பாக்டா இருக்கும். அரையா, நீ வாங்குறது அப்படி பேசிருக்க மாட்டடா. சரி, யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்க? ஹீரோயினாவா? அவ பேர் என்னடா? ஸ்ருதி. யாரு? கடைசியில வந்தோளா? செம சாய்ஸ் மச்சான். அவ அங்க அரைஞ்சது எனக்கு இங்க வலிக்குது. கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்ட கைன்னு நினைக்கிறேன். எனிவே, ஆடிஷனுக்கு வந்ததுலேயே அவள் தான் ரொம்ப கமிட்டடாக இருந்தாள்.
போச்சு, கமிட்டடா. சிங்கிள் கேர்ள்ஸ் தான்டா சொன்னேன். ஆண்டி நான் மட்டும் நீ விட்டு வைக்க போறியா? நம்ம பட ஹீரோயின் ஸ்ருதி தான். சரி சரி, ஹீரோக்கு அர்ஜுன் பேர் வச்ச, ஹீரோயின் பேர் என்ன? ரம்யாடா. டேய் உனக்கு பைத்தியமாடா? ஏன் என்னாச்சு? ஐ டோன்ட் நோ. ஐ ஃபீல் யூ ஆர் ஓப்பனிங் a can of worms. என்ன ஜேம்ஸ், கில்ட்டியா ஃபீல் பண்றியா? கில்ட்டா? எனக்கு என்ன கில்ட்? உனக்கே இல்லாதப்போ. என்னது கில்ட்டா? எனக்கா? ஒரு எவிடன்ஸ் இதான் அந்த லெட்டர் எது தெரிஞ்சிருந்தா உள்ள தள்ளி பண்ண உன வாழ்க்கை முழுக்க கம்பி நிறுத்திருப்படா. நிறுத்துங்கடா உங்க சண்டைய. யூ நோ வாட், 3 வருஷம் நாய் மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஏறி இறங்கி இந்த ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் வாங்கியிருக்கேன். மை ஹோல் கரியர் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். இது போச்சுன்னா எல்லாமே ஓவர் எனக்கு. உங்களை நம்பி தாண்டா இந்த படம் எடுக்கவே இறங்கியிருக்கேன். எப்போ நடந்த விஷயத்த நினச்சி சண்டை போட்டு தயவு செஞ்சு என் ஃபியூச்சரில் மண்ணள்ளி கொட்டிடாதீங்கடா. டேய், ஹீரோயின் பேர் மாத்திட்டினா இப்போ இந்த சண்டைங்க வந்திருக்குமா? இந்த படத்தில் நீ டேரக்டரா நான் டேரக்டரா? என் படத்தில் ஹீரோயின் பேர் என்னன்னு முடிவு பண்ண கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? சரி ஓகே, மாத்திடுறேன். அதுதான் பிரச்சனைனா. சுந்தர், எதையும் மாற்ற வேண்டாம். இது உன்னோட படம். ஹீரோயின் பேர் ரம்யானே இருக்கட்டும். இந்த படம் என்னோட ரம்யாக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்டா இருக்கட்டும். சிலருக்கு இந்த படம் ஒரு பாடமாவும் இருக்கும். யா ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த படம் gift. அர்ஜுன், ஐ திங்க் யூ நெவர் அண்டர்ஸ்டுட் ரம்யா வெல். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உயிரோட இருக்க மாட்டேன். ஓகே சுந்தர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரம்யானே பேர் வை ஹீரோயின். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அர்ஜுன், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன சொல்லு? படத்தில் நீ தான் ஹீரோ, ஸ்க்ரீனில் உன் ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நீ இவ்வளோ சோகமாக இருக்கக்கூடாது. ரம்யாவை நீ முதல்ல எப்போ சந்திச்சியோ, when you first fell in love with her, அந்த அர்ஜுன் வேணும் எனக்கு ஸ்க்ரீனில். கண்டிப்பாடா, ஐ டூ மை பெஸ்ட். உனக்காக இல்லைனாலும் ரம்யாக்காக. கவலைப்படாத. குட், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ we are all set. My dream will come true soon. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த படத்தை எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுவேன். What a moment that would be. ஒரு அழகான பொண்ணுங்கிறவ அலை மாதிரி கரையிலேருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவள் மட்டும் நினச்சா உஷாராக இல்லாத பையனை ஒரே செகண்டில் காலி பண்ணிடுவாள். காலங்காத்தால் எழுந்து பல்லே தேய்க்காமல் ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் தான் நம்ம ஹீரோ அர்ஜுன். பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறான். 20 வயசில் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி 24 வயசு வரைக்கும் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாமல் கடைசியில் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தான். ஆஞ்சநேயர் வழியில் வந்த இன்னும் ஒரு அக்மார்க் இன்ஜினியர். இவனுக்கு டென்னிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? லவ் ஆல்னு ஆரம்பிக்கிறதுனால. இவன் ஹார்ட்டில் நிறைய லவ் இருக்கு, ஆனால் ஆளு ஒன்று கூட இல்லை. இவன் டென்னிஸ் ஆட இன்னொரு ரீசனும் இருக்கு. ஒரு செட்டில் தோத்தாலும் அடுத்த வாட்டி செட் ஆகும்னு ஒரு சின்ன நப்பாசை தான். சிம்புக்கு ஜெஸ்ஸி மாதிரி, ஜீவாக்கு நித்யா வாசுதேவன் மாதிரி நம்ம ஹீரோ வாழ்க்கையிலையும் ஒருத்தி தேவதை மாதிரி வந்தான். வெல், கிட்டத்தட்ட. Sorry, expecting someone? No, please. Hey, interesting book. Nice phone. Yeah, Google Nexus. It's called last week. Android, touchscreen. ஏன்டா இப்படி சேல்ஸ்மேன் மாதிரி சொதப்புற? By the way, I'm Arjun. You? I'm Ramya. Nice. Sir, orders please. I'll have a sandwich. You? Just a coffee, please. Sketch? என்ன வரையறீங்க? ச்சே, இப்போ போய் பேட்மேன் வரைஞ்சிருக்கேன்.
உன்னதான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஹே, இட்ஸ் நதிங். நானும் ஸ்கெட்ச் பண்ணுவேன், or at least I used to. ஏன் இப்போ பண்ணுறது இல்லையா? Nope, last year has been hectic in terms of coursework. This book, இதோ இந்த புக் கூட ஒரு அசைன்மெண்ட்டுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், யார் படிப்பா இந்த புக் இல்லைனா? மாடலிங்காக மவுண்ட் கார்மலில் ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வாட் டு யூ டூ? மச்சான் நம்பர் கொடுத்துருக்காடா. நம்பரா? நம்புற மாதிரி இல்லையே. சூப்பர்டா, கால் பண்ணியா? அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ரிப்ளை வந்துச்சா? டே, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா. இந்த காலத்து யூத்துக்கு எஸ்எம்எஸ்னாலே சோதனை மேல் சோதனை தான் அர்த்தம். இவன் ஒருத்தன், இது லவ்ஸ்டா. இவன் வாழ்க்கை ஃபிலாசபி என்னன்னு கேளு, அப்புறம் தெரியும் இவனை பற்றி. என் வாழ்க்கை ஃபிலாசபி தானே, பாட்டாவே படிக்கிறேன். வீடு வர எத்த பொண்ணு, வீதி வர மொத்த பொண்ணு, ஆடு வர ஜாலி பொண்ணு, கடைசி வரை வாயில பண்ணு. நீ கால் பண்ணு மச்சான். Anyway, planning to call her tonight. இவன் ஒரு பீட்டர் இங்கிலாந்து போர்த்தின பழண்டா. நீ முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு த்ரெஷோல்டு இருக்கு. சில பேருக்கு உடனே ஃபோன் பண்ணால் பிடிக்கும், சில பொண்ணுங்களுக்கு ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணால் பிடிக்கும். எனக்கு என்னவோ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவளுக்கு 3 நாள் கழித்து ஃபோன் பண்ணால் பிடிக்கும்னு தோணுது. இவர் பெரிய லவ் டாக்டரு, எத்தனை பொண்ணு கூட பேசியிருக்கான்னு கேளு. டேய் உங்கள் சண்டையை நிறுத்துங்கடா. இப்போ என்னதான் சொல்கிறீங்க? சரி, கால் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாவது செக் பண்ணலாம்ல. இன்னர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு ஏதாவது போட்டிருப்பா. மவுண்ட் கார்மல் காலேஜ்னு வேற சொல்கிற, கண்டிப்பாக பசங்க சுற்றிருப்பாங்க. ஒழுங்காக ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் காலத்தில் இறங்கு. டேய் அதெல்லாம் பார்த்துட்டேன்டா. எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்கா. ஃபோட்டோஸில் அவன் நாய்க்குட்டியோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு தம்பி இருக்கான்னு நினைக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவ்வளோதான். தம்பி, நாய்க்குட்டி, ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவள் கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்பான்னு தோணுது. அவன் உனக்கு ஏற்ற ஆள் தான். அது எப்படிடா எல்லாத்துக்கும் ஒரு தியரி வச்சுருக்க, அதுவும் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக வேற சொல்கிற? Hey Ramya, what a surprise. Just a sec. ஹே ரம்யா, நீ ஐசாக் அசிமோவ் படிச்சிருக்கியா? இதுதான் ரெஸ்ட் ஆஃப் ரோபோட்ஸ் படித்தேன். அதில் ஒரு சீனில் தெனமரத்துக்கிற ரோபோட்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வருது. ரெஸ்ட் ஆஃப் த ரோபோட்ஸ் சான்ஸே இல்லை. ஆமாம். ஹே என்னாச்சு? ஹே மச்சான், சொன்னேன் இல்லை ரவீந்திர ஜடேஜாவை கேப்டன் ஆக்கிடுவாங்கன்னு. சரி சொல்லு ரம்யா, என்னாச்சு? என்னமோ தெரியல அர்ஜுன், பசிக்கல, நீ வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. ஹே ஹே ஹே, ஏன் இப்படி ராஜ்கிரண் மாதிரி பாஸ்தா அள்ளி கொட்டுற? ஒன்றும் இல்லை அர்ஜுன், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஒரு பொண்ணு அவளோட லவ்வை அவள் லவர் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவளோட பார்டர் லைன் பிரதர் கிட்ட சொல்லுவா. அந்த அண்ணன் நானா இருப்பேன் எதிர்பார்க்கலையேம்மா. பரவாயில்ல ரம்யா, சொல்லு. ஐ திங்க் ஐ லவ் சம் ஒன். அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ என்ன என்கிட்ட ஐடியா கேட்க போகிறாளா? எனக்கு மட்டும் ஏன் தான் இதெல்லாம் நடக்குதோ? கல்டி சொல்லவே இல்லை. யார் அது? அவனை வரைஞ்சு வேற வச்சிருக்கியா?
ஹே வேற ஏதாவது சொல்ல. ஹே அர்ஜுன், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பேசலாமே. இதோ பார், எனக்கு கொட்டாவே வருது. ஹே கொட்டாவை பற்றி உனக்கு ஒரு கேள்வி. நீ யான் பண்ணுறப்போ மற்றவங்களும் பக்கத்தில் யான் பண்ணுவாங்க, ஏன் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நீ திருந்தவே மாட்டேன். இந்த டைம்ல இப்படி ஒரு மொக்கை தேவையா? உன்னை காலங்கத்துல தூக்கத்துல எழுப்பி இப்படி ஒரு மொக்கையை போட்டா தெரியும். ரம்யா, ஹே அர்ஜுன், மாம்ஸ் காலிங். நான் அப்புறம் பேசுறேன். ஹே என்ன ரம்யா இவ்வளோ சீக்கிரமா? Arjun, we need to talk. என்ன சொல்லு. No, I want to talk to you in person. Meet me near the guest house by 9. Bye. Arjun, why didn't you tell me before என்ன சொல்ல? that you have another girl in your life? நானா? இன்னொரு பொண்ணா? நேற்று என் தம்பி உன்னை வேற ஒரு பொண்ணு கூட கார்னர் ஹவுஸில் பார்த்து தான் சொன்னான். இந்த தம்பிகளே இப்படி தான். நேத்தா மசவின் ரேகா என் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு. நேற்றுக்கு டீம் ட்ரீட் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்துருப்பான். உங்கள் 2 பேரை மட்டும் பார்த்து தான் சொன்னான். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? உன் வண்டியில் வேற வந்தாலாம். அவகிட்ட பைக் இல்லை, அதான் நான் லிஃப்ட் கொடுத்தேன். இப்போ என்னன்றதுனால? இல்லை அர்ஜுன், சரி சொல்லு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Is she single? இல்லை, she just joined the team 10 months back. அவளுக்கு இப்போ கல்யாணம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஓ, அவ்வளோ க்ளோஸாக பேசுவீங்களா? I don't know where this is heading, ரம்யா. Yesterday I went through your inbox. அவ கூட நிறைய chat பண்ணுவ போல. ஒரே லவ் சாங்ஸா யூடியூப் லிங்க் அனுப்பியிருக்கேன். டீம்லேயே நாங்கள் 2 பேர் தான் தீவிரமான இளையராஜா ஃபேன்ஸ். அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். I don't see anything wrong with that. சரி சொல்லு, அவ அழகா இருப்பாளா? என்ன யோசிக்கிற அர்ஜுன்? அழகா இருப்பாளா? ஓரளவுக்கு, ஆனால் ஊழவுக்கு இல்லை. ஒருவேளை நான் ப்ரப்போஸ் பண்ணலனா அவ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா ஓகே சொல்லியிருப்பல்ல? I can't believe that you're actually thinking about it. You shameless prick. No, Ramya. All the ifs and buts will lead us nowhere. வா வீட்டுக்கு போலாம். விடு அர்ஜுன், கொஞ்சம் மாசமாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். You don't pick any of my calls and when you do, you speak with irritation. அப்பவே என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க you shouldn't propose first, he'll lose interest in you. And இப்போ you proved them right. I didn't expect this from you, Arjun. Hey, Ramya, wait. No, Arjun, you disgust me. This is over. பலிக்குதுடா, பலிக்குது, 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 பலிக்குது. I don't want to live. 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 சாவணும்டா, 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 சாவணும்டா. டேய் சுந்தர், வேணாம்டா, ரிஸ்க்டா. கட் 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 கட். டே 10 டேக் ஆச்சுடா. என்னடா பிரச்சனை உனக்கு? இத்தனை நாள் நல்லா தானே நடிச்சிட்டு இருந்த? என்ன மொத்தலடா, இந்த சீன் மாத்திரம் ஒழுங்காவே வர மாட்டேங்குது. தூக்குல தொங்குற சீனுக்கும் இதே தாண்டா சொன்னேன். சரி ஓகே, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு சஜஷன் கொடுக்கட்டுமா உனக்கு? என்ன சொல்லு. நான் பாய்சன் குடிச்சு ஆகிற மாதிரி சீனை மாத்திட்டா மேபி ஐ லாக் பெட்டர். ஹவு டஸ் இட் மேட்டர்டா? பாய்சன் ஆர் ஜம்பிங் ஆஃப் ஃப்ரம் த டெரஸ்? அதே தான்டா நானும் சொல்கிறேன். ஹவு டஸ் இட் மேட்டர் டு யுவர் ஸ்கிரிப்ட்? சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி வந்து எடுப்போம். பட் ஐ கான்ட் டூ இட் நவ். ஐ நீட் அ பிரேக் நவ். லெட்ஸ் பேக் அப். ஏய் என்னடா கதவு திறந்திருக்கு? அர்ஜுன், அர்ஜுன். ஏய் என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கான்?
ஏய் அவன் ராத்திரி பூரா ரம்யாவோட கடலை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான், வா அடிச்சு எழுப்புவோம். இந்த காதல் பண்ற பிரச்சனைய பாத்தியா? போனா மாதிரி படுத்திருக்கான் பையன். பாரு இப்ப அஞ்சலி ஸ்டைலில் எழுப்புறேன். எழுந்துரு அர்ஜுனு எழுந்துரு, எழுந்துரு அர்ஜுனு எழுந்துரு, எந்திரா நாய. டேய் இங்க பாரு, ஏதோ லெட்டர். லெட்டரா? என்ன லெட்டரு? டேய் விஷத்தை குடிச்சான்டா. என்னது? என்னடா ஆச்சு இவனுக்கு? பல்ஸ் இருக்கான்னு பாரு. டேய் ஹார்ட் பீட் இல்லடா, பயமா இருக்குடா. டேய் சுந்தர், ஹார்ட் பீட் இல்லடா, டேக் முன்னாடி கூட நல்லா தான்டா இருந்தான். கீப் ரோலிங் காய்ஸ். அட பாவி, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணிட்ட? டேய் கேமராவை நிறுத்தி தொலைங்கடா. வெளியாலடா, உண்மையா தான்டா சொல்றேன். கட். எக்ஸலன்ட் டேக் மச்சான். அர்ஜுன் போன மாதிரி செம ஆக்டிங். என்னடா சொல்ற மச்சான்? இது எல்லாமே பிளான் பண்ணது தான். நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு விளாவரியாக சொல்கிறேன். அந்த ரூமுக்கு வா. டே அர்ஜுன் வாடா. இப்போ தான் நானும் ஜேம்ஸும் எடிட்டிங் முடித்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் எல்லா சீனும் நல்லா தாண்டா வந்திருக்கு. நாளைக்கு எடுக்கிற கிளைமேக்ஸும் ஒழுங்காக வந்துட்டா எல்லாமே ஓகே. எஸ்டர்டே புரியுதுடா. சாரி போட் எஸ்டர்டே. இது எது நினச்சி கன்ஃபியூஸாக இருந்தேன். அதனால தான் டெரஸ்லேருந்து குதிக்கிற சீனை ஒழுங்காக நடிக்க முடியல. பரவாயில்லடா. இந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்ப போகிறேன்னு சொன்னால, அவங்க வந்து கால் மேலே கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க என்னாச்சுன்னு. நாளைக்கு எடுக்கிற கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிடும். கண்டிப்பாடா. அந்த கிளைமேக்ஸ் சீன் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சீன் ரொம்ப சிம்பிள்டா. நீ பாய்சன் குடிச்சு சாவுற, அன்பும் மதுவும் உன் வீட்டுக்கு வராங்க. நீ செத்ததை பார்த்து பயப்படுறாங்க, ஷாக் ஆகிறாங்க, அழறாங்க, புலம்புறாங்க. இதில் வந்து உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கவலைப்படாத மச்சான், இந்த தடவை உன்னை கைவிட மாட்டோம். சுந்தர், அன்பும் மதுவும் ஒழுங்காக நடிக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிற. அவங்களுக்கு சீன் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா? அவங்க ஒழுங்காக நடிக்கலைன்னா எல்லாமே சொதப்பிடும். யூஆர் ரைட். அதான் எனக்கும் பயமாக இருக்குது. ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். சுந்தர், இது உன் படம். நான் அளவுக்கு அதிகமாக மூக்க நடிக்கிறேன்னு நினைக்கலனா ஐ ஹவ் ஒன் மோர் சஜஷன் ஃபார் யூ. என்ன சொல்லு? நான் ஒரு ஸ்ட்ராங் ஸ்லீப்பிங் டோஸ் குடிச்சிடுறேனே, அதனால என்னோடய ஹார்ட் ரேட், பல்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ நான் நிஜமாவே செத்துட்டதா ஒரு 5 நிமிஷத்தில் நினச்சிப்பாங்க. அப்படி இருந்தால் என்னடா ஆகும்? ஓ, மதுவும் அன்பும் நீ செத்துட்டதான் நினச்சி இன்னும் பெட்டராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம கேப்சர் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் ரிஸ்க் இல்லையாடா? டோன்ட் வரிடா, இது ஒரு அனஸ்தீஷியா மாதிரி தான். நான் பாய்சன் குடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிடுறேன். மேபி இட் வில் பிரிங் அவுட் பெட்டர் ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் தெம். பட் எப்படிடா? நாங்கள் கேமரா பின்னாடி இருந்தால் கன்ஃபியூஷன் வராதா? டோன்ட் வரி அபவுட் இட் ரா. வில் கீப் தி கேமரா ரோலிங். எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஜேம்ஸ், வாட் டு யூ ஃபீல்? டெஃபினெட்லி, கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இன் தட் கேஸ் வில் கோ வித் திஸ். ஜேம்ஸ், நாளைக்கு நீ ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து வச்சுரு. அர்ஜுன், நீ சொன்ன மாதிரி லெட்டர் எழுதி கொண்டு வர. 1 செகண்ட். ஐ திங்க் ஐம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஐல் பி பேக். இது தாண்டா நேற்று நடந்தது. பயந்தே போயிட்டேன்டா. இடியட். போடா ஃபூல். ஒரு நிமிஷம் நாங்களே ஷாக் ஆகிட்டோம். டே அர்ஜுன், தூங்கினது போதும், வா ஆஸ்கர் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அவன் காசு கொடுத்தாலே ஒழுங்காக நடிக்கிறது இல்லை. மிஸ்டர் அர்ஜுனை பார்த்தீங்களா, ஃப்ரீயாகவே ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. டே எழுந்திரிச்சு இந்த ரூம் வாடா. டேய் வாடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஐ ஹோப் நத்திங் இஸ் ராங். டேய் விளாண்டுடா, சரியா பாரு. டே பாடி சில் ஆயிடுச்சுடா. நம்ம வச்ச ஸ்லீப்பிங் டோஸ்க்கு இப்படிலாம் ஆகக்கூடாதுடா. எனக்கு எப்படிடா தெரியும்? என்னடா சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா பார்த்து இரு. வெயிட், நான் போய் பார்த்துட்டு வரேன். இவன் நிஜமாவே பாய்சனை குடிச்சிட்டான்டா. டேய் என்னடா நடக்குதுங்க? ஒரே குழப்பமா இருக்கேடா. என்னடா பண்றது? யோசிக்கிறது என்ன இருக்குடா? முதல்ல அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலாம். I'll go and call the ambulance. I don't think that is necessary. I'm already... It's over. How are you so sure, da? Are you a f***ing doctor? James, this is not the first time somebody close to me has committed suicide. But yeah, my doctor could if that will help.
ஐ கான்ட் பிலீவ் திஸ்டா. கிணறு வெட்ட பூத கிளம்பிடுச்சுடா. இப்போ நீ என்ன சொல்ல வர? அர்ஜுன் ஆல்ரெடி டிப்ரெஸ்டா இருந்தான். இதுல என்ன இந்த படத்துல நடிச்சனால தான் அவன் பாய்சன் குடிச்சு செத்தான்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல. ஆனா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. வாட்? டிப்ரெஷனால அவன் செத்துருந்தான்னா ஏன்டா 4 வருஷம் முன்னாடி சாவல? ஏன் என் படத்துல வந்து சாவணும்? வை நவ்? உன் பட கேரக்டர்ஸ், ஸ்டோரி இது எல்லாமே அவனோட கடந்த கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. நான் இதை முன்னாடியே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏய் சுந்தர், அர்ஜுன் ஆல்ரெடி டிப்ரெஸ்டா இருந்து தெரிஞ்சு ஏன் ஹீரோக்கு அர்ஜுனும் ஹீரோனுக்கு ரம்யானும் பேர் வச்ச? ஹீரோயினுக்கு ரம்யான்னு பேர் வைக்கும்போது நீயும் இருந்தடா. உன் கண்ணு முன்னாடி தான்டா அர்ஜுன் கிட்ட கேட்டேன். அவனு ஓகே சொன்னானடா. 4 வருஷமா ரம்யாவை மறக்க நினைச்சிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு அவனோட சோகத்தையே படமா இருக்குன்னு நினைச்சிருக்க. இது உனக்கே கொஞ்சம் தப்பா தெரியல சுந்தர்? டேய், நீங்கெல்லாம் அமெச்சூர் ஆக்டர்ஸ்டா. தி ஷார்ட் ஃபிலிம் மீன்ஸ் அ லாட் டு மீ. பெரிய ஆக்டர்ஸ்க்கு காசு கொடுக்கலாம் என்கிட்ட வசதி கிடையாது. அதனால தான் உங்களை வச்சு படம் எடுத்ததே. சொந்த பேரே வச்சா நல்லா நடிப்பீங்கன்னு நினைச்சேன். அவ்வளவுதான். This is selfish Sundar and see what it has led to. Madhu, be very careful with your words. You cannot take it back later. அப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ணுடா. 4 வருஷமா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணாத அர்ஜுன் இப்போ ஏன் பண்ணணும்? சத்தியமா தெரியாதுடா. முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து பெட்டர் ரியாக்ஷன்ஸ் வர வைக்க தான் இந்த பிளானே போட்டோம். ஜேம்ஸ் தான் எங்க பிளான் படி ஸ்லீப்பிங் டோஸ் செட்டில் எடுத்து வச்சான். நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்டா. Ambulance will be here in 15 minutes. பட் ஜேம்ஸ் கிட்ட ஏன் சொன்ன? நீயே வச்சிருக்கலாமே. என்ன சொன்ன? எதை பத்தி பேசுறீங்க? ஜேம்ஸ், நேத்திக்கு செட்டில் ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து வச்சது நீ தானே? எஸ், வச்சேன். நீ சொன்ன மாதிரி ப்ரௌன் பாட்டில் செட்டில் எடுத்து வச்சேன். ஸோ வாட்? ப்ரௌன் பாட்டிலில் டம்மி பாய்சனுக்கு பதிலாக ஸ்லீப்பிங் டோஸை வச்சது நான் தான்டா. சத்தியமா. இருங்க. ஸோ கடைசியா பாட்டில் வச்சது யாரு? ஜேம்ஸ். நோ. எஸ், பட் ஐ ஜஸ்ட் டிட் வாட் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு. சுந்தர், ஜேம்ஸ் தான் லாஸ்டா பாட்டில் ஹேண்டில் பண்ணுவான்னு தெரிஞ்சு நீ இதை பண்ண மாதிரியே இருக்கு. மது, என் பொறுமையை சோதிக்காத. நான் ஸ்லீப்பிங் டோஸை செட்டில் எடுத்து வச்ச போது அர்ஜுன் என் கூட இருந்தான். ஐ டிட் இட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஐஸ். ஆனா அவன் இப்போ இங்க இல்லடா. இது உண்மைன்னு சொல்ல அவன் இப்போ இங்க இல்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? சிம்பிள். ஸ்லீப்பிங் டோஸுக்கு பதிலாக பாய்சன் வச்சு அர்ஜுனை கொன்னுட்ட. வாட்? ஜேம்ஸ் மேல பழி போட ட்ரை பண்ணிருக்க. டேய் வேண்டாம். அர்ஜுன் ஆல்ரெடி டிப்ரெஸ்டா இருக்கிறது உனக்கு சாதகமா போச்சு. டேய் சும்மா பேசிட்டே இருக்க. பேசிட்டே இருக்கும்போது ஏன்டா கை வாங்குற? மது, அவசரப்பட்டு எந்த கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அன்பு, I can't see any other way this could have happened. இல்லடா, யோசி. அர்ஜுனை கொலை பண்றதுக்கு சுந்தருக்கு எந்த மோட்டிவுமே இல்லையே. ஆனா என்ன? உனக்கு மோட்டிவ் இருக்கே ஜேம்ஸ். What do you mean? What is my motive? ரம்யா தான் அவனோட மோட்டிவ். என்ன? How did she enter the picture? ரம்யா தூக்கில் தொங்கி 4 வருஷம் ஆச்சு. அர்ஜுன் அவளையே நினச்சி தினம் புழுவா துடிச்சு செத்துட்டு இருந்தான். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரம்யாவோட சாவு அர்ஜுனோட உன்னதான் அதிகமாக பாதிச்சிருக்குன்னு. Ramya was a very good friend. அவ்வளோதான். There is nothing more to it than that. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நம்மளாம் தண்ணி அடிக்கும்போது ரம்யாவோட டெத் ஆனிவர்சரின்னு நீயும் அர்ஜுனும் தான் பேசிகிட்டு இருந்தீங்க. சுந்தருக்கு அதை பற்றி ஞாபகம் கூட இல்லையே. So what? She was a very close friend. இல்லை, அதையும் தாண்டி நீ அவளை வெறித்தனமாக காதலிச்சிருக்க. இது அபாண்டமான பொய். பேஸ்லெஸ் ஸ்கிராப். பட் அன்னைக்கு ஏதோ லெட்டர்னு சொன்னியே, அது என்ன லெட்டர்? அதை பற்றி நான் சொல்கிறேன். ரம்யா செத்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பீரோவில் ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சாங்க. யாரோ அவளுக்கு எழுதியிருந்தாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த லெட்டரில் என்ன இருந்தது? அர்ஜுனே என்கிட்ட அதை பற்றி சொன்னான்டா. அது ஒரு மொட்டை கடிதாசி. அர்ஜுனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் ஏதோ தொடர்புன்னு அசிங்கமாக யாரோ எழுதியிருந்தான். அது நான் எழுதல. I am sick of this shit. அப்போ வேற யார் எழுதியிருக்க முடியும் ஜேம்ஸ்? அர்ஜுன் பிடிக்காத யார் வேணும்னு எழுதிருக்கலாம். அர்ஜுன் மனசுல பட்டதை முகத்துக்கு நேரா பேசுறவன். He never hid his feelings. இதனால he had a lot of personal and professional enemies. Unfortunately, அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன். ஓகே, அர்ஜுனுக்கு நிறைய பர்சனல் எனிமீஸ் இருக்காங்கன்னு சொல்கிறேன். பட் why was he always confident that you wrote the letter? அவன் ஏன் உன்னையே எப்பயும் அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தான்? Okay, I'll tell you what happened yesterday. I think this will clear all your doubts. I think I'm getting a call from the production house. I'll be back. அர்ஜுன், நல்லா நடிச்சிருக்கடா. தேங்க்ஸ். அர்ஜுன், நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கலடா. I told you I did not write that letter. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரஷ்மி பற்றி உனக்கு மட்டும்தான் தெரியும். When I was going out with Ramya,
அவளாக வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நானும் சொல்லிட்டேன், நத்திங் எல்ஸ் பிட்வீன் அஸ். ஒரு நாள் போதையில் உங்ககிட்ட மாத்திரம் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஹூ எல்ஸ் குட் ஹவ் டோல்ட் ரம்யா? நான் சொல்லடா. Why would I do that? I was really happy for both of you. விடு ஜேம்ஸ், இதை நான் சுந்தர்க்காக தான் செஞ்சிட்ருக்கேன். டுமாரோ ஆல் திஸ் வில் பி ஓவர். அதுக்கப்புறம் we don't have to see each other again. இல்லடா. டேய் அர்ஜுன் wait. This is why Arjun suspected me. ஸோ நேற்று நைட்டு அர்ஜுன் உன் கூட சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்றியா? கண்டிப்பா. போய் சுத்த போய். எது போய்? தோ இப்போ ஜேம்ஸ் சொன்னானே எல்லாமே போய். புரியல. நேற்று நைட்டு உண்மையாக என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஐ திங்க் ஐம் கெட்டிங் a call. I'll be back. ஏய் அர்ஜுன், நல்லா நடிச்சிருக்கடா. ஒன்றை விடவா? I told you I did not write that letter. எனக்கு நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜேம்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரஷ்மி பற்றி உனக்கு மட்டும்தான் தெரியும். when I was going out to camera, அவளாக வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நானும் சொல்லிட்டேன், நத்திங் எல்ஸ் பிட்வீன் அஸ். ஒரு நாள் போதையில் உங்ககிட்ட மாத்திரம் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஹூ எல்ஸ் குட் ஹவ் டோல்ட் ரம்யா? நீ போதையில என்ன மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொன்னேன்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய், இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை? 4 years back you were the closest of friends. பட் நாட் எனிமோர்டா. ரஷ்மிக்கும் உனக்கும் நிஜமாவே தொடர்பு இருந்துரும்னு எனக்கு இப்போ சந்தேகம் வருது. அதர்வைஸ் எவனோ ஒருத்தன் இப்படி ஒரு லெட்டர் அவளுக்கு ஏன் எழுதணும்? டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. உன் மனசாட்சி ஊரத்தில் இப்படிலாம் பேசவுன்னு? என் பொறுமையை சோதிக்காதே. ரம்யா சாவுக்கு நீதான்டா காரணம். உன் தப்பான ஆட்டிடியூட் தான் ரீசன். பழிய என் மேலே போடாது. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச என் நாக்கு கூசுதுடா. கோ டு ஹெல். நாளையோட இந்த படம் முடியுது, அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க தேவையில்ல. வேண்டாம் அர்ஜுன், வேண்டாம். யூ வில் ஃபீல் ஃபார் திஸ். கெட் லாஸ்ட். இதுதான் நேற்று நடந்தது. ஜேம்ஸ் எழுதின லெட்டர் படித்து ரம்யா ஷாக் ஆகிட்டான். அவளால் தாங்க முடியல, அதனால தூக்கில் தூங்கிட்டான். இப்போ அர்ஜுன் அவனும் பாவம் பாய்சன் குடிச்சு செத்துட்டான். ஜேம்ஸ் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உனக்கு? போய் திஸ் இஸ் ரிடிகுலஸ். ஸ்டாப் இட் சுந்தர். உன் மேல இருக்கிற சந்தேகமே இன்னும் போகல. நீ அவனை ப்ளேம் பண்ணாத. நேற்று நடந்ததா சொல்றியே, அதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை. ஏன் இல்லை? Silence. இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்டர் எழுதினது என்னவோ ஜேம்ஸ் தான். ஜேம்ஸ் ரம்யாவை பயங்கரமா காதலிச்சிருக்கான். ஆனா ரம்யா அர்ஜுனை தான் விரும்பினா. ஸோ ஜேம்ஸ் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினா ரம்யா அர்ஜுனை விட்டுட்டு வந்துடுவான்னு நீ தப்பு கணக்கு போட்டிருக்க. ரம்யா தூக்கில் தொங்கிட்டா. இப்போ அதை மனசுல வச்சு அர்ஜுனையும் கொண்டு உன் பழியை தீர்த்துக்கிட்டேன். திஸ் இஸ் நான்சென்ஸ், புல்ஷிட். உனக்கு ஒன்று தெரியுமா? ரம்யாவும் நானும் சேர்ந்து வெளியே சாப்பிட போனா அவன் மோஸ்ட் ஆஃப் த டைம் அர்ஜுன் போய் தான் பேசுவான். ரம்யா அர்ஜுன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட தான் சொல்லிட்டு பண்ணினேன். ரம்யா மேல எனக்கு இருந்தது அஃபெக்ஷன், கேர், ரெஸ்பெக்ட். நீங்க சொல்ற லவ் இல்ல. இன்ஃபேக்ட் ரம்யா சூசைட் பண்ணிக்கிட்டு 2 நாள் முன்னாடி கூட அர்ஜுன் கல்யாணத்துக்கு என்ன சூட் வாங்கணும்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தா. We were such good friends. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்னு சொல்லி தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. அப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஹூ கில்ட் அர்ஜுன்னு? He killed himself. என்னது? ஏன் இப்போ? ஏன் 4 வருஷம் கழிச்சு? ஏன்? என்ன மோட்டிவ்? நான் தான் மோட்டிவ். இது என்ன புது கதை? அந்த லெட்டர் நான் தான் எழுதி நினைச்சிட்டு தான் அர்ஜுன். I tried explaining to him that I didn't write it. ஆனால் அவன் புரிஞ்சுக்கல. ஸோ நீங்க சொன்ன மாதிரி he was dying from inside. He thought he was responsible for Ramya's death. ஆனா he wanted to make sure that I don't walk away free from this. ஸோ அர்ஜுன் அவனே பாய்சன் குடிச்சிட்டு ஒன்றை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்றியா? Yes, precisely. பட் அர்ஜுனுக்கு என்ன நம்பிக்கை உன் மேலே தான் பழி வந்து விழுகுன்னு? ஏன்னா அர்ஜுன் இருந்தானே நான் ஜேம்ஸ் கிட்ட ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து வைக்க சொல்லும்போது. பட் அர்ஜுன் தான் டமி பாய்சன் பதிலாக ரியல் பாய்சன் வச்சிருக்கிறதுக்கும் என்ன ப்ரூஃப்? ப்ரூஃப் எதுவும் இல்லை, ஆனால் எவிடன்ஸ் நிறைய இருக்கு. நான் சூசைட் சீனை டெரஸ்லேருந்து குதிக்கிற மாதிரி தான் வச்சேன். ஏன் தூக்கில் தொங்குற மாதிரி கூட வச்சேன். ஆனால் அர்ஜுன் இது எல்லாமே வேணான்னு சொல்லிட்டான். பாய்சன் குடிச்சு சாவற மாதிரி மாற்ற சொன்னான். இதுலேருந்து தெரியலையா he set up the whole damn thingன்னு? ஓகே, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க.
அர்ஜுன் இப்போ செத்துட்டான். ஆனால் நடந்த விஷயத்தை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். 1, மது சொல்கிற மாதிரி சுந்தர் பாய்சனை வச்சு அர்ஜுனை கொண்டு இருக்கலாம். அதை ஜேம்ஸ் கிட்ட கொடுக்க சொன்னது ஜேம்ஸ் மேலே பழிய போட. 2, சுந்தர் சொல்கிற மாதிரி ஜேம்ஸே பாய்சனை வச்சுட்டு அர்ஜுன் சூசைட் பண்ணி செத்த மாதிரி ஆக்கியிருக்கலாம். 3, ஜேம்ஸ் சொல்கிற மாதிரி அர்ஜுனே பாய்சனை குடிச்சு செத்துட்டு ஜேம்ஸ் மேலே பழிய திருப்பி விட்டுருக்கலாம். இந்த 3ல் எது நடந்தது? அர்ஜுனோட சாவுக்கு யார் காரணம்? சுந்தர். ஜேம்ஸ். அர்ஜுன். இந்த புரியாத புதிருக்கு, விளங்காத விடுகதைக்கு விட எனக்கு என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சுந்தர், என்னையும் மதியம் விட ஜேம்ஸ்க்கும் அர்ஜுனுக்கும் நீ தானே ரொம்ப க்ளோஸு. யா, ஆமாம். அர்ஜுன் அவன் கதையை தான் நீ படமாக எடுக்க போகிறேங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டான்னா அவன் உன் மேலே நிறையா மரியாதை வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். am I right? கண்டிப்பா. we had great respect for each other. அப்பயே நீ அவனுக்கும் ஜேம்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணல? டேய், அது அவங்க பர்சனல் ப்ராப்ளம்டா. நான் ஏன் அதில் மூக்கணும் வைக்கணும்? ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்டர் எழுதினது ஜேம்ஸ் தானா? எஸ். வெல், நோ, ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். இதுக்கு என்னடா அர்த்தம்? இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? உன் உள் மனசை கேட்டுப்பார். ஜேம்ஸ் நல்லவன் தான் சொல்லும். ஆனால் லாஜிக்கலாக யோசிச்சா எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியலல்ல. இத்தனை நாள் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அர்ஜுனே போனதுக்கப்புறம் என் உள் மனசு என்னை ஏமாத்திடுச்சோன்னு தோணுது. அர்ஜுன் ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருந்தான். ஜேம்ஸ்க்கும் ரம்யாவுக்கும் நடுவில் இருந்தது ஒரு உன்னதமான நட்பு தாங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவன் ஜேம்ஸ் மேலே கோபமாகவும் இருந்திருக்கலாம். அதுக்காக அவன் தற்கொலையும் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் அவன் கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது சரியாக தான் தோணுது. ஆனால் நீ ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜேம்ஸ் மேலே பழிய போட்ட? ஏன்னா நான் அந்த பாய்சனை வைக்கல. ஸோ வேற யார் வச்சிருக்க முடியும்? அதனால தான் ஜேம்ஸ் வச்சான்னு சொன்னேன். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா எல்லாமே குழப்பமா இருக்குடா. அர்ஜுன் எனக்கு பல வருஷமாக தெரியும். அவனுக்கு ஜேம்ஸ் மேலே ரொம்ப கோவம் இருந்தது. ஐ எம் ஷுர் ஹி வுட் ஹவ் கான் டு எனி எக்ஸ்டென்ட் டு ஃப்ரேம் ஜேம்ஸ், ஈவன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கமிட்டிங் சூசைட். ஜேம்ஸ், அந்த லெட்டரை பற்றி நீ அர்ஜுன்ட்ட எத்தனை தடவை பேசியிருப்ப? அட்லீஸ்ட் 100 times. 100 டைம்ஸ்னு சொல்றியே, ஒரு தடவையான இங்கே எங்ககிட்ட ரம்யா பற்றி சொன்னதெல்லாம் அர்ஜுன்ட்ட சொல்லியிருக்கியா? அன்பு, உனக்கு புரியலடா. அர்ஜுன் மனசுல பட்டுட்டா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல சான்ஸே இல்லை. அண்ட் மோர் ஓவர் he was depressed. If I just mentioned the name Ramya, he would turn crazy. அப்போ அந்த 100 டைம்ஸ் பேசினது வேஸ்ட் தானே? அர்ஜுன் உன் மேலே கோவமாக இருந்தான், எரிச்சலாக இருந்தான். அது தெரிஞ்சும் நீ அவங்ககிட்ட சந்தோஷமாக தான் பழகிருக்க. ஆனால் இப்போ தான் நீ அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறதா உன் மேலே பழி வருது இல்லையா? அர்ஜுன் ரொம்ப நல்லவன்டா. He liked Ramya as much as Ramya liked him. I was very happy for both of them. But for the fact that Ramya committed suicide and I knew about Rashmi, அவனுக்கு என் மேல கோவம் இருக்க சான்ஸே இல்லை. I tried to explain to him. ஆனால் அவன் புரிஞ்சுக்கல. இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், அவ்வளோதான். இப்போ சொல்கிறேன்டா, அர்ஜுன் இங்கே அப்படி படுத்திருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு. யாரு? ஜேம்ஸ், சுந்தர், நீங்கள் 2 பேரும் தான்டா. என்ன ப்ரூஃப் அன்பு? நேற்று நைட்டு நீங்கள்லாம் ஃபைனல் கட் பார்த்துட்டு இருந்த டைமில் நானும் அன்பும் கடந்த 2 மாதமாக இந்த படம் எடுக்கும்போது என்னென்ன நடந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஜேம்ஸுக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை இந்த 2 மாதத்தில் பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. இட் வாஸ் ஸோ ஆப்வியஸ் இன் த செட்ஸ். ஆனால் சுந்தர், நீ உன் படம் நல்லா வரணுங்கிறதுக்காக இதையெல்லாம் கண்டுக்காமலே விட்டுட்ட. நீங்கள் 2 பேரும் அவனோட டிப்ரெஷனை எவ்வளோ பெருசாக ஏற்றி விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நான் டிப்ரெஷன் ஏற்றி விட்டேனா? டேய், நான் தான்டா அவன் கிட்ட போய் பேசினேன். அது ஊருக்காக ஜேம்ஸ். both of you never care to solve the actual problem. ஃப்ரெண்ட்ஸ்னா ஊர் சுற்றுறதுக்கும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் தான் நினச்சிங்க. ஆனால் அவனுக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே ஊருக்காக 2 வார்த்தை பேசிட்டு விட்டுட்டீங்க. டேய் சுந்தர், திஸ் ஷார்ட் ஃபில்ம் மீன்ஸ் அ லாட் டு மீன்னு 1000 முறை சொல்கிறேன். கேரியர் இம்பார்ட்டன்ட் தான் வாழ்க்கையில். ஆனால் உன்னோட கேரியரில் நீ பெரிய டைரக்டர் ஆகுனதுக்காக அர்ஜுனை பலியாடா யூஸ் பண்ணியிருக்கியே. உனக்கும் ஒரு சாடிஸ்ட்க்கும் என்னடா வித்தியாசம்? சரி, இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு நீ அவார்ட் வாங்குறேனே வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவ? அந்த அவார்டை கொண்டு போய் அர்ஜுன் பணத்து மேலே வச்சு கொண்டாடுவியா? ஒவ்வொரு வருஷமும் உனக்காக டைரக்ஷனுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். உன் கேரியரில் நீ மேலே மேலே போவ.
ஆனா அதையெல்லாம் ஒரு உண்மையான ஃப்ரெண்டோட எமோஷன்ஸ்ல விளையாடி அதையே முதல் படியா யூஸ் பண்ணினோன்னு உனக்கு தோணாது? மனசு உறுத்தாது? சுந்தர், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அர்ஜுன் மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். ஆனா அர்ஜுனுக்கு சத்தியமா அப்படி இல்லடா. ஜேம்ஸ், இந்த படம் ஷூட்டிங் போதாவது உனக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா நடந்தது என்னமோ அப்படியே எதிர்மாற. அர்ஜுன் பாய்சன் வைக்க சொன்னானா, சுந்தர் ஒத்துக்கிட்டானா. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அர்ஜுன் பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தது எங்க எல்லாத்த விட உனக்கு நல்லாவே தெரியும். ரம்யா இறந்ததுக்கு அப்புறம் நீ அர்ஜுனுக்கு பக்க பலமா இருந்திருக்கணும். You should have shared his pain. ஆனா அதை விட்டுட்டு சுந்தரோட செல்ஃபிஷ்னஸ்க்கு நீ ஒத்துழைச்சிருக்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்க ஈகோவை இறக்கி வச்சுட்டு அர்ஜுன் நிலைமையில இருந்து யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கவே தேவையில்லை. ஆனா இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் கொஞ்சம் கூட கூசாம பழி போடுறீங்களே, நீங்களா தீப் ஃப்ரெண்ட்ஸ்டா. ரொம்ப பெருமையா இருக்குடா உங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முகமுடைய கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா உள்ள ஒத்து பாருங்க. உண்மை என்னன்னு நல்லா தெரியும். ஒத்துக்கிறேன்டா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அர்ஜுனையும் ஜேம்ஸையும் உட்கார வச்சு பேசியிருக்கணும். Maybe then I would have got a chance to save Arjun's life. ரம்யா சூசைட் பண்ணிக்கிட்டது ஒரு ராங் டிசிஷன், ஒரு முட்டாள்தனமான டிசிஷன். அதனால இன்செக்யூர் ஆயிட்டான் அர்ஜுன். விதவுட் எனி எவிடன்ஸ் அவன் மேல ப்ளேம் போட்டான். நான் சொல்லி பார்த்தேன்டா. ஆனா அட் சம் பாயிண்ட் என் மேல ப்ளேம் போட்டா அவனுக்கு ஆறுதலா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, நான் விட்டுட்டேன். அது ஏன் தப்பு? உட்கார வச்சு பேசிருக்கணும்டா. இப்ப ரம்யா மாதிரி அர்ஜுனும் ஒரு முட்டாள்தனமான டிசிஷன் எடுத்துட்டான். I am certainly responsible for Arjun's demise. அர்ஜுன் மட்டும் நம்ம கூட இப்போ இருந்திருந்தா பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலான்னு தோணுதில்ல? நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது புரிந்ததடாங்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு இப்போ? வலிக்குதுடா, ப்ளீஸ் எங்களை வார்த்தையில கொல்லாதீங்க. இப்போ அர்ஜுன் இப்படி செத்து கிடக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறத சொல்றதுக்கு டைம் வந்துருச்சு. என்ன சொல்ற? யார் காரணம்? நானும் மதுவும் தான். என்ன சொல்ற? எஸ், டம்மி பாய்சனை பவர்ஃபுல் ஸ்லீப்பிங் டோஸா மாத்தினது நாங்க 2 பேரும் தான். அப்போ அர்ஜுன் பாய்சன் குடிச்சு சாகலையா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எழுந்துடுவான். அவன் கண் முழிக்கும் போது அவன் ஒரு புது ஜேம்ஸையும் சுந்தரியும் பார்க்கணும். உண்மையான நட்புனா என்னன்னு அவனுக்கு நீங்க காட்டுங்கடா. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கோங்க. அதை பெருசா வளர விடாதீங்க. பெருசா வளர விட்டீங்கன்னா அதுவே ஒரு பூதமா மாறி உங்களையே சாப்பிட்டுடும். என்னால நம்பவே முடியலடா. டேய், என்னடா குடிச்சேனா? ஒரே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. சாவே மாயம். நம்ம கடந்த காலத்தை பற்றி ஒவ்வொரு முறை நினைக்கும் போதும் நமக்கே தெரியாமல் அதை மாற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் உண்மைக்கு பதிலாக அந்த கதைகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு கதை சொல்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது புரிந்ததடாங்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு இப்போ? கட் கட் கட்
டேய் அர்ஜுன், நீ ஏன்டா எழுந்து வந்தா? டேய் எவ்வளோ நேரம்டா அந்த சீன் எடுப்பீங்க? அரை மணி நேரம் போன மாதிரி நடிக்க வக்கில்ல, பேச வந்துட்டான். டேய் நிறுத்துறா. ஜேம்ஸ் செம்ம ஆக்டிங். சுந்தர் உன்னை பார்த்து கற்றுக்கோ. டேய் அன்பு, கொஞ்சம் பாடி லூஸாக விடுறா, எமோஷன் நல்லா வரும். ஏய் சொல்லு ரம்யா, சும்மா பசங்க கூட தான். இதோ வந்துக்கிட்டே இருக்கேன்.